அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். நம்ம ரெய்ஹானா ஓதுற பள்ளியில் ஆண்டு விழா வச்சுருந்தா அதை பற்றின ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி நான் ரெடி ஆயிடலான்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான புர்கா ஷால்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம பெருசாக ரெடி ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை, ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது தான். ஸோ ரெய்ஹானாவை கொஞ்சம் சூப்பராக ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் சண்டே அன்னைக்கு தான் ஆண்டு விழா வச்சுருந்தா. ஸோ ரெய்ஹானாவுக்கு ஹேர் வாஷ் பண்ணி ஹேரை நல்லா காய விட்டு போனி டெயில் மாதிரி போட்டு அடுத்து என்ன ட்ரெஸ் போட்டு விட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இது போன வருஷம் பெருநாவுக்கு எடுத்தது. நல்ல ஒரு செரி ரெட்டில் டாப்பும் ஸ்கர்ட்டும் போட்டிருந்தா. அதுக்கு மேட்சிங்காகவே பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலரில் ஷாலும் போட்டு விட்டுட்டேன். இந்த நேவி ப்ளூ கலர் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியிலேயே வந்து போட்டு வர சொல்லியிருந்தா. அதாவது பள்ளியில் இருக்கிற எல்லா பிள்ளைங்களுமே பார்த்தீங்கன்னா இந்த நேவி ப்ளூ கலரில் ஷால் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஷால் வந்து, அதாவது ஒரே கலரில் வந்து ஷால் போட்டிருந்தாங்க. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால கோல்டு கலரில் ஜுவல்ஸ்லாம் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொலுசு, பெரிய ஹாரம், நெத்திச்சுட்டி இதெல்லாம் நான் வந்து கோல்டு கலரில் போட்டுவிட்டேன். பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி அதே செரி ரெட் கலரில் போட்டு விட்டுட்டேன். இப்போ நாங்கள் வந்து அங்கேருந்து, அதாவது வீட்டிலேருந்து கிளம்பி பள்ளிக்கு வந்தாச்சு. நாங்கள் அங்கே போகிறதுக்கும் ரெய்ஹானாவை பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. போன உடனே ரெய்ஹானா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இங்க இருக்கிற பொருள்லாம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாருக்கும் பிரைஸ் கொடுக்கறதுக்காக வச்சிருந்தா. அதுல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட போயிருந்த எங்களுக்கும் கிஃப்ட் கொடுத்திருந்தா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஈவினிங் 4 மணிக்கு எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லி குரூப்ல மெசேஜ் போட்டிருந்தா. 4 மணினா 4:30 மணிக்கு மேல ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வீட்டுல இருந்து கொஞ்சம் லேட்டா, அதாவது ஒரு 4:45 போலதான் கிளம்பி. பட் 4 மணிக்கெல்லாம் கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிட்டா போல. எனக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருந்தா. நான் தான் கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். நாங்க போறதுக்கும் ரெய்ஹானாவை கூப்பிட்டு பேச சொல்றதுக்கும் கரெக்டா இருந்துச்சு. அங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சமோசா, டீ எல்லாம் கொடுத்தா. அடுத்ததா சர்ப்ரைஸா எங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தான்னு சொன்ன பாத்தீங்களா, அது வந்து இதுதான். அதாவது ஒரு சில்வர் பவுல், அதுக்கப்புறம் ஒரு ஜூஸ் பாட்டில், ஒரு பிஸ்கெட் பாக்கெட் போட்டு ஒரு கவர்ல போட்டு எல்லாருக்குமே கொடுத்தாங்க. கூட அவளோட அம்மா மட்டும் இல்லாம ரிலேஷன்ல லேடிஸ் யாரையாச்சும் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து யாரையும் கூட்டிட்டு போல, நான் மட்டும் தான் ரெய்ஹானா கூட போயிருந்தேன். பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா அவளோட டாபிக் வந்து பேசி முடிச்சா. அதுல நம்ம ரெய்ஹானாவும் ஒரு ஆள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரெய்ஹானாவும் ரொம்ப சூப்பரா பேசியிருந்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆண்டு விழாக்கு போயிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. போகும்போது ஹஸ்பண்ட் கூட பைக்ல போயாச்சு, வரும்போது நானும் ரெய்ஹானாவும் அப்படியே நடந்தே வீட்டுக்கு வந்து. இப்போ அவங்க கொடுத்த கிஃப்ட் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து எனக்கு கொடுத்தது. அடுத்து சின்னதா ஒரு சில்வர் வாளி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம ரெய்ஹானாக்கு கொடுத்தது. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.